இன்றைய முதன்மை செய்திகள். புதுச்சேரியில் 5 பேரிடம் 11,92,000 மோசடி செய்யப்பட்டது தொடர்பாக புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மருந்து பாதுகாப்பில் புதுவை சுகாதாரத்துறை உயர்தரத்தை நிலைநிறுத்தி வருவதாக சுகாதாரத்துறை இயக்குநர் டாக்டர் ஸ்ரீராமுலு தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் கடந்த மார்ச் மாதம் வாய்க்காலை சீரமைக்கும் பணியின் போது ஏற்பட்ட விபத்தில் உயிரிழந்த 5 தொழிலாளர்களின் குடும்பத்திற்கு தலா 10 லட்சம் நிதி உதவியினை முதல்வர் ரங்கசாமி வழங்கினார். செய்திகள் தொடர்கின்றன. புதுச்சேரியில் 5 பேரிடம் 11,92,000 மோசடி செய்யப்பட்டது தொடர்பாக புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரி அரவிந்தர் வீதியைச் சேர்ந்த நாராயணன் என்பவரை மர்ம நபர் தொடர்பு கொண்டு பங்கு சந்தையில் முதலீடு செய்து அதிக லாபம் பெறலாம் என்று கூறியுள்ளார். இதை நம்பி நாராயணனும் மர்ம நபர் வழங்கிய ஆப்பில் 3,69,000 முதலீடு செய்து ஏமாந்துள்ளார். இதேபோல ரெயின்போ நகர் பகுதியைச் சேர்ந்த சஞ்சய் ஜெயின் என்பவரும் மர்ம நபர் கொடுத்த லிங்க் மூலம் பங்குச் சந்தையில் முதலீடு செய்து ரூபாய் 3,90,000 இழந்துள்ளார். காரைக்கால் பகுதியைச் சேர்ந்த கோமதி என்பவரை மர்ம நபர் தொடர்பு கொண்டு வீட்டில் இருந்தபடி ஆன்லைன் மூலமாக அதிக பணம் சம்பாதிக்கலாம் என்று கூறியுள்ளார். இதை நம்பி கோமதியும் 2,90,000 முதலீடு செய்து மோசடி கும்பலிடம் ஏமாந்துள்ளார். மாஹே பகுதியைச் சேர்ந்த மினி வலசுராஜன் ரூபாய் 1,30,000 மற்றும் திருபுவனை பகுதியைச் சேர்ந்த விஜயகுமார் 13,000 இணையவழி மோசடியில் பணத்தை இழந்துள்ளனர். மேற்கூறிய நபர்கள் 5 பேர் ரூபாய் 11,92,000 மோசடி கும்பலிடம் இழந்துள்ளனர். புகார்களின் பேரில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மருந்து பாதுகாப்பில் புதுவை சுகாதாரத்துறை உயர்தரத்தை நிலைநிறுத்தி வருவதாக சுகாதாரத்துறை இயக்குநர் டாக்டர் ஸ்ரீராமுலு தெரிவித்துள்ளார். புதுச்சேரி சுகாதாரத்துறை இயக்குநர் டாக்டர் ஸ்ரீராமுலு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரி ராஜீவ்காந்தி அரசு பெண்கள் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனையில் அண்மையில் வழங்கப்பட்ட அமாக்சலின் உலர் பவுடர் மருந்தின் காலாவதி தேதி ஜூன் 30 என இருந்தது. ஆகவே குறிப்பிட்ட காலாவதி தேதிக்கு முன்னர்தான் மருந்தின் செயல்திறன் மற்றும் நுகர்வுக்கான பாதுகாப்பு முற்றிலும் உறுதி செய்யப்பட்டது. மருந்தின் காலாவதி தேதியானது முழு ஆற்றல் மற்றும் பாதுகாப்புக்காக உற்பத்தியாளர்களால் உத்தரவாதம் அளிக்கப்பட்ட காலக்கெடுவை குறிப்பதாக உள்ளது. ஜூன் 24 என மருந்து லேபிளில் குறிப்பிடும் போது அது அந்த குறிப்பிட்ட தேதி வரையில் இருக்கும். நோயாளிகளின் பாதுகாப்பு மற்றும் மருந்து பராமரிப்பு ஆகியவற்றில் புதுவை சுகாதாரத்துறை உயர்தரத்தை நிலைநிறுத்தி வருகிறது. அனைத்து மருந்துகளும் அரசின் அங்கீகாரம் பெற்ற ஆய்வகங்கள் மூலம் தரம் மற்றும் ஆற்றல் குறித்து சரியான சோதனைக்கு பிறகே கொள்முதல் செய்யப்படுகின்றன. அனைத்து மருந்துகளின் கையிருப்புகளின் காலாவதி தேதி தகுந்த நேரத்தில் சரிபார்க்கப்படுகிறது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் கடந்த மார்ச் மாதம் வாய்க்காலை சீரமைக்கும் பணியின் போது ஏற்பட்ட விபத்தில் உயிரிழந்த 5 தொழிலாளர்களின் குடும்பத்திற்கு தலா 10 லட்சம் நிதி உதவியினை முதல்வர் ரங்கசாமி வழங்கினார். புதுச்சேரியில் கடந்த மார்ச் மாதம் தேங்காய் திட்டு மரப்பாலம் மின் நிலையம் சுற்றுச்சூழலை ஒட்டியுள்ள வாய்க்காலை தூர்வாரும் பணியின் போது ஏற்பட்ட விபத்தில் 5 தொழிலாளர்கள் உயிரிழந்தனர். 3 பேர் படுகாயமடைந்தனர். இந்த நிலையில் உயிரிழந்த 5 தொழிலாளர்களின் குடும்பத்தினருக்கு தலா 10 லட்சம் வீதம் என 50 லட்சத்தை பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு முதல்வர் ரங்கசாமி இன்று வழங்கினார். மேலும் காயமடைந்த 3 பேரின் குடும்பத்திற்கு தலா 3 லட்சமும் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியின் போது அமைச்சர் லட்சுமி நாராயணன், சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் உட்பட அதிகாரிகள் உடனிருந்தனர். காரைக்கால் ஃபிட்னஸ் ஜோன் சார்பில் மிஸ்டர் சவுத் இந்தியா ஆணழகன் போட்டி நடைபெற்றது. இதில் தமிழகம், புதுச்சேரி என 5 மாநிலங்களைச் சேர்ந்த 200க்கும் மேற்பட்ட போட்டியாளர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் ஃபிட்னஸ் ஜோன் சார்பில் கடற்கரை மேடையில் இந்த ஆண்டிற்கான மிஸ்டர் சவுத் இந்தியன் ஆணழகன் போட்டி நடைபெற்றது. இந்த போட்டியில் தமிழகம், புதுச்சேரி, ஆந்திரா, கர்நாடகா, கேரளா என 5 மாநிலங்களைச் சேர்ந்த 200க்கும் மேற்பட்ட போட்டியாளர்கள் கலந்து கொண்டனர். இப்போட்டியானது எடை பிரிவிற்கு தகுந்தாற்போல 6 கட்டங்களாக நடைபெற்றது. இதில் வெற்றி பெற்றவர்களுக்கு ரொக்கப்பணம் மற்றும் நினைவு பரிசுகள் வழங்கப்பட்டது. மேலும் இந்த ஆண்டிற்கான மிஸ்டர் சவுத் இந்தியா பரிசை ஓவரால் சாம்பியனாக மதுரையைச் சேர்ந்த துரை முதல் பரிசை தட்டிச் சென்றார். மேலும் ஆணழகன் போட்டியை காண ஆண்கள், பெண்கள் என ஏராளமான ரசிகர்கள் கடற்கரையில் குவிந்திருந்தனர். பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான அமைச்சரவையில் இடம்பெற்றுள்ள மத்திய அமைச்சர்களை சபாநாயகர் செல்வம் தலைமையில் பாஜக எம்எல்ஏக்கள் நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்தனர். மக்களவைத் தேர்தலில் பாஜக கூட்டணி வெற்றி பெற்று ஆட்சி அமைத்துள்ளது. இதனைத் தொடர்ந்து நரேந்திர மோடி 3வது முறையாக பதவியேற்றுள்ளார்.
இந்த நிலையில் நரேந்திர மோடியின் அமைச்சரவையில் இடம்பெற்று மத்திய அமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்ட மத்திய அமைச்சர்கள் கிஷன் ரெட்டி, எல் முருகன், அர்ஜுன் ராம் மேக்வால் ஆகியோரை புதுச்சேரி சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் தலைமையில் முதலமைச்சரின் பாராளுமன்ற செயலாளர் ஜான்குமார் எம்எல்ஏ, சட்டமன்ற உறுப்பினர்கள் ரிச்சர்ட் ஜாம்குமார், ராமலிங்கம் மற்றும் பாஜக மாநில செயலாளர்கள் ஜெயக்குமார், ரத்னவேல், மாநில விவசாய அணித் தலைவர் ராமு ஆகியோர் நேரில் சந்தித்து மத்திய அமைச்சர்களுக்கு வாழ்த்து தெரிவித்தனர். விளம்பர இடைவெளிக்கு பிறகு மற்ற செய்திகளை காணலாம். One India, one emotion. Weddings by Jose Alucas. செய்திகள் தொடர்கின்றன. புதுச்சேரி லாஸ்பேட்டை பகுதியில் குடும்ப சண்டையை தட்டி கேட்ட முதியவரை 2 நபர்கள் சேர்ந்து அடித்து கொலை செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுவை லாஸ்பேட்டை அய்யனார் கோவில் வீதியைச் சேர்ந்தவர் ரவி, முன்னாள் பாப்ஸ்கோ ஊழியர். மனைவி இறந்த நிலையில் குழந்தைகள் இல்லாததால் தனியாக வசித்து வந்தார். இதேபோல மதுரையைச் சேர்ந்தவர் தினேஷ்குமார் என்கிற அமாவாசை. இவரது நண்பர் முகமது பைசல். இருவரும் புதுவையில் உள்ள ஒரு ஹோட்டல் ஒன்றில் வேலை பார்த்து வருகின்றனர். இருவரும் தற்போது ரவியின் வீட்டருகே வீடு எடுத்து தங்கியுள்ளனர். தினேஷ்குமார் தனது மனைவியுடன் கீழ்த்தளத்திலும், முகமது பைசல் தனியாக முதலாவது தளத்திலும் குடியிருந்து வருகின்றனர். இந்த நிலையில் நேற்றிரவு தினேஷ்குமாருக்கும் அவரது மனைவிக்கும் இடையே குடும்ப தகராறு ஏற்பட்டுள்ளது. அப்போது வாசலில் படுத்திருந்த ரவி தட்டி கேட்டதாக கூறப்படுகிறது. இதில் தினேஷ்குமாருக்கு ஆதரவாக அவரது நண்பர் முகமது பைசல் வந்துள்ளார். இருவரும் கட்டையை எடுத்து ரவியை சரமாரியாக தாக்கியதில் ரவி சம்பவ இடத்திலேயே மயங்கி விழுந்து உயிரிழந்துள்ளார். இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த கோரிமேடு போலீசார் இருவரையும் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஜி-டோக் காய் கராத்தே சங்கத்தின் அங்கமான BM மார்ஷல் ஆர்ட்ஸ் அகாடமியின் இலவச கோடைக்கால பயிற்சி முகாமின் நிறைவு விழா நடைபெற்றது. அகில இந்திய கராத்தேவின் தந்தையான சென்சாய் கராத்தே தியாகராஜனை தலைவராகவும், உலக கராத்தே சம்மேளனத்தின் நடுவர் சென்சாய் முத்துராஜை பொதுச் செயலாளராகவும் கொண்டு செயல்பட்டு வரும் ஜி-டோக் காய் கராத்தே சங்கத்தின் அங்கமான பவர் பஞ்ச் கராத்தே ஸ்போர்ட்ஸ் கிளப்பின் BM மார்ஷல் ஆர்ட்ஸ் அகாடமி பிச்சை வீரன்பேட்டில் உள்ள OLC கபடி மைதானத்தில் இயங்கி வருகிறது. இங்கு 50க்கும் மேற்பட்ட மாணவர்கள் இலவசமாக தற்காப்பு கலை பயிற்சியினை பெற்று வந்தனர். இதில் கலந்து கொண்ட மாணவர்களுக்கு தலைவர் சென்சாய் மனோகரன் ஏற்பாட்டில் சான்றிதழ் மற்றும் அடுத்த நிலைக்கான வண்ண நிறப்பட்டையை வழங்கினர். இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக வழக்கறிஞர் ஜெயச்சந்திரன், புதுச்சேரி மகிவருணா கார்டன்ஸ் மேனேஜிங் டைரக்டர் பாலமுருகன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புமிக்க தற்காப்பு கலையை திறம்பட செய்து காண்பித்த மாணவர்களுக்கு சான்றிதழ்கள் மற்றும் ஊக்கத்தொகை வழங்கி பாராட்டினர். நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக சீனியர் சென்சாய் ஜி-டோக் காய் கராத்தே சங்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் சத்யா கலந்து கொண்டு சிறப்பித்தார். இதில் சென்சாய்கள் காதர் மொய்தீன், கண்ணன், லெனின், விஷ்ணு, மோகனப்பிரியா, அரவிந்தன், தரணிதரன், தருண், தேவநாதன், சஞ்சய், தினேஷ் மற்றும் பெற்றோர்கள் கலந்து கொண்டனர். அகாடமியின் பொருளாளர் ஈஸ்வரி மனோகரன் அனைவரையும் வரவேற்று பேசினார். காரைக்காலில் மிக பழமை வாய்ந்த சிதலமடைந்திருந்த அருள்மிகு ஞானாம்பிகை சமேத ஸ்ரீ அகசீஸ்வர சுவாமி ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் அடுத்து வரிச்சிக்குடியில் அமைந்துள்ள மிக பழமை வாய்ந்த அருள்மிகு ஸ்ரீ ஞானாம்பிகை சமேத ஸ்ரீ அகத்தீஸ்வர சுவாமி ஆலயத்தின் கும்பாபிஷேக விழா கடந்த 5ஆம் தேதி கணபதி ஹோமமும், அதனைத் தொடர்ந்து 7ஆம் தேதி மாலை முதல் கால யாகசாலை பூஜையுடன் துவங்கியது. இன்று 6ஆம் கால யாகசாலை பூஜை மகா பூர்ணாகதியுடன் நிறைவு பெற்று கடம் புறப்பாடு நடைபெற்றது. யாகசாலையில் பூஜித்த புனித நீர் அடங்கிய கலசங்களை சிவாச்சாரியார்கள் ஏந்தி ஆலயத்தை வலம் வந்து வேத மந்திரங்கள் ஓத, மங்கள வாத்தியங்கள் முழங்க ஆலய விமானங்களுக்கு மகா கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. தொடர்ந்து மகா தீபாராதனை நடைபெற்றது. தொடர்ந்து அகஸ்தீஸ்வரர் சுவாமி, ஸ்ரீ ஞானாம்பிகை அம்மன் உள்ளிட்ட மூலவர்களுக்கு மகா அபிஷேகமும் மகா தீபாராதனையும் நடைபெற்றது. கும்பாபிஷேக விழாவில் புதுச்சேரி அமைச்சர் திருமுருகன், சட்டமன்ற உறுப்பினர் சந்திர பிரியங்கா,
திருப்பணிக்குழு, அறங்காவலர் குழு நிர்வாகிகள் உள்ளிட்ட ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி கிராமப்புறங்களில் சில தினங்களாக 12 மணி நேரத்திற்கு மேலாக அறிவிக்கப்படாத மின்வெட்டை கண்டித்து திருக்குனூர் மின்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டு கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரியில் திருக்குனூர், மண்ணடிப்பட்டு, செல்லிப்பட்டு, சொரப்பட்டு, வாதனூர் உட்பட 10க்கும் மேற்பட்ட கிராமப்புறங்களில் கடந்த சில தினங்களாக 12 மணி நேரத்திற்கு மேலாக அறிவிக்கப்படாத மின்வெட்டுள்ளது. இதனால் விவசாயிகள், முதியவர்கள், மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். இது தொடர்பாக அதிகாரிகளிடம் முறையிட்டும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று கூறப்படுகிறது. இந்த நிலையில் திருக்குனூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளைச் சேர்ந்த மக்கள் ஒன்று திரண்டு திருக்குனூர் மின்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். அப்போது அதிகாரிகளும் ஊழியர்களும் பணிக்கு வராததால் அலுவலகத்தில் உள்ளே நுழைந்த பொதுமக்கள் அதிகாரிகளின் நாற்காலியில் உட்கார்ந்து வேலை செய்வது போல போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து தகவல் அறிந்த போலீசார் மற்றும் அதிகாரிகள் விரைந்து வந்து போராட்டத்தில் ஈடுபட்ட மக்களிடம் உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்ததைத் தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டது. மின்துறை அலுவலகத்திற்குள் பொதுமக்கள் புகுந்து போராட்டத்தில் ஈடுபட்ட சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பத்தாண்டு காதலித்து பிலிப்பைன்ஸ் நாட்டு காதலியை தமிழ் பாரம்பரிய முறைப்படி புதுச்சேரி இளைஞர் திருமணம் செய்தார். புதுச்சேரி முத்தியால்பேட்டையைச் சேர்ந்தவர் வெங்கட்ராம். பிடெக் படித்த இவர் தனியார் நிறுவனத்தில் பணிபுரிவதற்காக பிலிப்பைன்ஸ் நாட்டிற்கு சென்றார். அங்கேயே தங்கி பணிபுரிந்து வந்தார். அப்போது பிலிப்பைன்ஸ் நாட்டைச் சேர்ந்து கிலேசி பெத் சிம்பானன் ஓபா என்ற பெண்ணுடன் வெங்கட்ராமுக்கு பழக்கம் ஏற்பட்டுள்ளது. இந்த பழக்கம் நாளடைவில் காதலாக மாறியது. இந்த நிலையில் இருவரும் காதலிப்பதை தங்களது இரு வீட்டாரிடமும் தெரிவித்துள்ளனர். இதற்கு இரு வீட்டார்களும் சம்மதமும் தெரிவித்தனர். இதனையடுத்து 10 ஆண்டு காதல் வாழ்க்கை திருமண வாழ்க்கையாக முடிவு செய்யப்பட்டு புதுச்சேரியைச் சேர்ந்த வெங்கட்ராமுக்கும் பிலிப்பைன்ஸ் நாட்டைச் சேர்ந்த கிலேசி பெத் சிம்பானன் ஓபாவுக்கும் திருமணம் நிச்சயிக்கப்பட்டது. அதன்படி இன்று புதுச்சேரி முத்தியால்பேட்டை அருள்மிகு பொன்னு மாரியம்மன் ஆலயத்தில் தமிழ் பாரம்பரிய முறைப்படி திருமணம் நடைபெற்றது. இதில் மணப்பெண் தமிழ் முறைப்படி கூரை சேலை கட்டி புரோகிதர் வைத்து மந்திரங்கள் ஓது சாஸ்திர சம்பிரதாயத்துடன் திருமணம் நடைபெற்றது. இதில் இரு வீட்டார்கள், உறவினர்கள், நண்பர்கள் மற்றும் பொதுமக்கள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தினர். பிலிப்பைன்ஸ் நாட்டிலிருந்து பெண்ணின் உறவினர்கள் திருமணத்தை காணும் வகையில் இணையதளம் மூலமாக நேரடி காட்சிகளுக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. மீண்டும் முதன்மை செய்திகள். புதுச்சேரியில் 5 பேரிடம் 11,92,000 மோசடி செய்யப்பட்டது தொடர்பாக புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மருந்து பாதுகாப்பில் புதுவை சுகாதாரத்துறை உயர்தரத்தை நிலைநிறுத்தி வருவதாக சுகாதாரத்துறை இயக்குநர் டாக்டர் ஸ்ரீராமுலு தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் கடந்த மார்ச் மாதம் வாய்க்காலை சீரமைக்கும் பணியின் போது ஏற்பட்ட விபத்தில் உயிரிழந்த 5 தொழிலாளர்களின் குடும்பத்திற்கு தலா 10 லட்சம் நிதி உதவியினை முதல்வர் ரங்கசாமி வழங்கினார். இத்துடன் இச்செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றன. நன்றி, வணக்கம்.